முந்தைய தேர்தலில் ஒரு தொகுதியை கூட கைப்பற்றாமல் தோல்வியை தழுவிய பவன் கல்யாண் தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலில் நின்ற இடங்களில் எல்லாம் வெற்றியை தட்டி தூக்கியுள்ளார். ஆந்திர அமைச்சரவையில் இடம், துணை முதலமைச்சர் என அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி அதகலப்படுத்தி இருக்கிறார் பவன் கல்யாண். கூட்டணி தொடங்கி பதவி வரை ரூட் போட்டு சொல்லி அடித்து நாடாளுமன்ற தேர்தலில் பவன் கேம் சேஞ்சராக செயல்பட்ட தருணங்களை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தெலுங்கு சினிமாவில் டாப் 10 நடிகர்களுக்குள் இடம் பிடிக்கும் பவனை பவர் ஸ்டார் என கொண்டாடி தீர்க்கும் ரசிகர்கள் இருந்தாலும் அவர் அரசியலில் அவ்வளவு சாதாரணமாக ஜெயித்துவிடவில்லை. 2008ஆம் ஆண்டு தனது அண்ணனும் நடிகருமான சிரஞ்சீவி தொடங்கிய பிரஜா ராஜ்யம் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் பவன். சினிமாவில் மாஸ் காட்டி வந்த பவனுக்கு அரசியல் காட்டில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கவில்லை. அண்ணன் சிரஞ்சீவி கட்சியை காங்கிரசுடன் இணைத்துவிட பவனின் அரசியல் பயணமும் அஸ்தமனமாகவே கருதப்பட்டது. ஆனால் 2014ஆம் ஆண்டு ஜனசேனா என்ற கட்சியை நிறுவி அரசியலில் ரீஎன்ட்ரி கொடுத்தார் பவன் கல்யாண். கட்சி தொடங்கிய வேகத்தில் தேர்தலை சந்திக்காமல் தெலுங்கு தேசம் மற்றும் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தார் பவன். 2019ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் ஜனசேனா கட்சி தேர்தலை எதிர்கொண்டது. அமோக வெற்றி இல்லை, ஏன் ஆறுதல் வெற்றி கூட கிடைக்கவில்லை. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே வெற்றி பெற்று படுதோல்வியை சந்தித்தது பவன் தலைமையிலான ஜனசேனா கட்சி. அந்த ஒரே ஒரு எம்எல்ஏவும் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி பக்கம் தாவ தரைமட்டமானது பவனின் கனவு. இந்த தோல்வியில் கற்றுக்கொண்ட அனுபவத்தையே தனது வெற்றிக்கு முதலீடாக மாற்றியுள்ளார் பவன். முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டிருந்த சமயத்தில் மத்திய சிறைக்கு சென்று பவன் அவரை சந்தித்தது ஆந்திர அரசியலை திருப்பி போட்ட நிகழ்வாக மாறியது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்க மாட்டேன் என கூறி பாஜக தெலுங்கு தேசம் கட்சியுடன் கூட்டணி அமைத்தார். தன்னுடைய கட்சியை கூட்டணியில் இணைத்தது மட்டுமின்றி ஆந்திராவில் என்டிஏ கூட்டணியுடன் எதிரணிகள் ஓரணியாய் நிற்க வேண்டும் என்ற வெற்றி வியூகத்திற்கு அச்சாரமாக நின்றதே பவன்தான். அப்படித்தான் ஆந்திர அரசியலின் கேம் சேஞ்சராக மாறினார் பவன். கூட்டணி முறிந்து பவன் மீதும் பல விமர்சனங்கள் இருந்தாலும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன் ஆளுமையை நிரூபித்து காட்டி பவர்ஃபுல்லான கம்பேக்கை கொடுத்துள்ளார் பவன். 23 சட்டமன்ற தொகுதிகள், 2 மக்களவை தொகுதிகள் என போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளார். அரசியலில் அவமானம், தோல்வி, துரோகம் என பல்வேறு வழிகளை தாண்டி 10 வருட காலத்தில் தனக்கான வழியை தேடி பிடித்துள்ளார் பவன் கல்யாண். வெற்றிகரமான செகண்ட் இன்னிங்ஸில் அடியெடுத்து வைத்திருக்கும் பவனின் அசைவுகள் இனி இந்திய அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாதவையாக மாறியுள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை.